பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரி. ஏன்னா எல்லா செக்டர்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட், இப்போ மெடிக்கல் ஒரு செக்டர் அப்படிதானம்மா, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஒரு செக்டர், இந்த மாதிரி வந்து டொமஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு செக்டர், முனிசிபாலிட்டி. இது எல்லாருமே தனி செக்டராக இருந்தாலுமே இது எல்லா செக்டரும் சேர்ந்து ஒரு கொடுக்கக்கூடிய வேஸ்ட் என்னது வேஸ்ட் தான், அப்படிதானே ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வேஸ்ட். ஸோ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த செக்டரில் வேணாலும் உள்ளே போகலாம். ஓகே, மெடிக்கல் உள்ள போனால் நிறைய இருக்குது. இப்போ என் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போட்டு பாருங்க, நான் வந்து ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் சென்டர் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சவிதா யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா, சவிதா வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்பர் 13th ரேங்க் யூனிவர்சிட்டி. NIRF ரேங்கிங் படிச்சிருப்பீங்களா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரேங்கிங் போடுவாங்க. அதில் வந்து இந்தியன் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா வந்து 13வது ரேங்கிங். இந்த ரேங்கிங் சிஸ்டத்தில் IIT எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க, ஏன்னா டெக்னாலஜினால. IIT இன்க்ளூட் ஆச்சுனாக்க 30வது ரேங்கிங் வரும். ஒரு யூனிவர்சிட்டி வந்து 13வது ரேங்கிங்ல இருக்கு அப்படிங்கிறனால அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேல யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அப்படிதானே? அப்போ 13வது ரேங்கிங்னா அப்போ இன்னைக்கு எவ்வளோ டென்டல்ல சவிதா தான் இன்னைக்கு வந்து இந்தியாவிலே நம்பர் 1. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாத்துங்க, சவிதா யூனிவர்சிட்டி பத்தி தெரியலன்னா இன்னைக்கு வந்து டென்டல்ல வந்து டென்டல் மெடிசன்ல ஒன் ஆஃப் த நம்பர் 1 யூனிவர்சிட்டி இன் இந்தியா. அதே மாதிரி லா காலேஜ் இருக்கு சவிதாவில், 13வது ரேங்கிங் இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்பர் 1. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து நாங்களாம் ஃபாரின் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஆஃபரை வந்து டைரெக்டாக ப்ரொஃபஸராக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீட் மணி கொடுத்து நீங்கள் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட 30 MBBS ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எத்தனை பேருங்க? 30 MBBS. ஃபர்ஸ்ட் இயர் இருக்காங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்காங்க. அவங்க எல்லாம் த்ரூ அவுட் இயர் அப்படியே இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்துட்டு இருப்பாங்க. அதை தாண்டி 8 PhD ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் எங்கள் டீமில் இருக்காங்க, ஃபேக்கல்டிஸ்லாம். எதுக்குன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சவிதா என்ன சொல்றாங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய வந்து கான்ஃபரன்ஸ் நடத்தணும், விழிப்புணர்வு நடத்தணும், மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை சேர்க்கணும். இன்னைக்கு இதில் ப்ராஜெக்ட் எழுதுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். சரிங்களா? இது இது இப்போ ஆக்சுவலாக நான் வந்து நிறைய ஆராய்ச்சி கட்டுரைலாம் இதை பற்றி போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15 வருஷமா. அதனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பேப்பர்ஸ், நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சதுனால தான் லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு டாப் 2% சயின்டிஸ்ட்னு ஒரு செக்டர்லேயும் ஒரு சர்டன் ப்ரொஃபஸருக்கு கொடுப்பாங்க அந்த அவார்டு வேர்ல்டு ஃபுல்லாக. அதில் வந்து என்னையும் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி எல்ஸ்வேர் அப்படிங்கிற பப்ளிஷர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் இது நியூஸ் பேப்பர்லாம் நிறைய பப்ளிஷ் ஆனிச்சு, எல்லாம் எங்கள் ஏரியா செக்டர்லாம் நிறைய வந்துருக்கிறத பற்றி. ஸோ இப்போ இதை பார்த்துங்க, இதுதான் வந்து நம்மளோட உலக மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா எல்லாத்துக்குமே? நான் இந்தியா மக்கள் தொகை கேட்டேன் பசங்களுக்கு, உலக மக்கள் தொகை எவ்வளவு? அது இந்தியாவோட மக்கள் தொகை. உலக மக்கள் தொகை 8 போட்டிருக்கா, இப்போ தாண்டிடுச்சு. 8.2 8.3 பக்கம் போயிடுச்சு அது. சரிங்களா? ஒரு 3 மாதம் 4 மாசத்துக்குள்ள பாத்தீங்களா? இது வந்து அதுல 3 விஷயம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒண்ணு வந்து வேஸ்ட் வாட்டர். இன்னைக்கு உலகத்துல குளோபல் வார்மிங்க்கு 3 முக்கியமான விஷயம் தான். ஒண்ணு வந்து என்னன்னா வேஸ்ட் டிஸ்சார்ஜ், சரியா? எய்தர் இந்த ஃபார்ம் ஆஃப் சாலிட் ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் லிக்விட். ஓகே, அண்ட் தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபாசில் ஃபியூல் டெப்ளீஷன். நியூஸ்ல படிப்பீங்களா, கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துச்சு, இன்னைக்கு வந்து குரூட் ஆயிலோட விலை ஏற்றுமதி அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி நியூஸ்ல படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா படிச்சிருக்கணும், சரியா? அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கிறதுனால இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அந்த இண்டஸ்ட்ரீஸ் அதிகமான என்ன ஆகும்? அது நிறைய வந்து CO2 வந்து ரிலீஸ் பண்ணும், அப்படிதானே? CO2 கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த 3 விஷயம் தான் குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம், சரிங்களா? இது வந்து இப்போ நாங்கள் இப்போ ஒரு ரிசர்ச் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, மைக்ரோ ஆல்கே பற்றி ஒரு ரிசர்ச் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப நான் சாலிட் வேஸ்ட் போகிறேன். லிக்விட் வேஸ்ட் நாங்கள் எப்படி மிட்டிகேட் பண்ணுறோம்னா, எல்லாமே மைக்ரோ ஆல்கே பற்றி தெரியுமா? மைக்ரோ ஆர்கானிசம் என்னன்னு தெரியுமா? நுண்ணுயிர். யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டிஸ்டா, மோனிரா. ஓகே, வெரி குட். இந்த சைடுல நுண்ணுயிர், ஏன் நுண்ணுயிர்னு சொல்றோம்? சார் மைக்ரோஸ்கோப்ல மட்டும் தான். கரெக்ட், வெரி குட் சார். ஓகே, so we cannot see that item through naked eye. சரிங்களா? அது நமக்கு naked eye பார்க்க முடியாதனால, அது மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கிறதுனால தான்
மைக்ரோ ஆர்கானிசம் சொல்றோம். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ தம்பி சொன்ன மாதிரி பாக்டீரியா இருக்கு, இது ஃபங்கை இருக்கு. அதுல ஒன் அமௌண்ட் தான் வந்து மைக்ரோ ஆல்கே. இது வந்து என்ன சொல்லுவோம், ஆல்கேன்னு சொல்லுவோம். பாசி, பாசினா சும்மா இங்க இந்த மரத்துலயோ இந்த செடியில ஒட்டிட்டு இருக்க பாசிலாம் கிடையாது. இதுல பெரிய ரிசர்ச் இன்னைக்கு வந்து இந்த மைக்ரோ ஆல்கே நீங்க போட்டு பாருங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மைக்ரோ ஆல்கே, கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மைக்ரோ ஆல்கே, லண்டன் யூனிவர்சிட்டி மைக்ரோ ஆல்கே எனர்ஜி வேஸ்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையும் இதுக்கு ஒரு சென்டர் தனியாவே இருக்கும். இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மைக்ரோ ஆல்கே பேஸ் பண்ணி ரிசர்ச் இல்லாத யூனிவர்சிட்டியே கிடையாது. 90% ஆஃப் வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா எல்லா டாப் யூனிவர்சிட்டியும் இந்த ரிசர்ச் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து இவங்க கன்சியூம் பண்ணி ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, அப்படித்தானே மரங்கள்லாம். ஸோ ஹூ இஸ் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே என்ன தரும், மரம் தான் சொல்லுவோம். இஸ் இட் ஹூ இஸ் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆக்சிஜன்? ஏன்னா மரத்துல இருந்தா நமக்கு வந்து ஆக்சிஜன் வருது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஆல்கே தான் ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லிட்டு அந்த கிட்டத்தட்ட இதுக்கு ஹிஸ்டரி இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டரிலாம் இருக்கு. நீங்க எனக்கா கூகுள் பண்ணும்போது ஃப்ரீயா இருக்கும் பாருங்க, சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ மைக்ரோ ஆல்கே பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆல்கேல வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டி இருக்கு. அதுல இன்னைக்கு வேர்ல்டுல இருக்க எல்லா சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ மரங்கள் இருக்கு, அதில் மாமரம் மட்டும் ஏன் எடுக்கிறோம், இப்போ கொய்யா மரம் மட்டும் நம்ம ஏன் எடுக்கிறோம்? பிகாஸ் ஒன்று வேற மாதிரியான ஈல்டு கொடுக்குது, மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்குது. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பாசிகள் இருக்கிற இடத்துல ஒரு செலக்ட் பண்ண ஒரு 50-100 பாசிகள் மட்டும் எடுத்து இன்னைக்கு வேர்ல்டில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காட்டுறதுக்கு வச்சு இதெல்லாம் பண்றாங்க. நான் வந்து ஆஃப்டர் மை பிஹெச்டி என்னோட டாக்டரேட் முடிஞ்சோன்னா எல்லாருக்குமே முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் தெரியுமா? தெரியுமா? இப்போ கூட கல்யாணம் நடந்துச்சதுனால நிறைய பேர் மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, முகேஷ் அம்பானி வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெரிய ஒரு பணக்காரர். அவரோட மெயின் பிசினஸ் என்ன தெரியுமா? இப்பதான் நிறைய ஜியோ அதெல்லாம் வந்துருச்சு. அவரோட மெயின் பிசினஸ் என்னன்னா மாம்பழ தோட்டம். ஆமா, அவங்க பையன் மாம்பழ தோட்டம். அது இப்போ ரீசெண்டா தம்பி கரெக்டா அப்டேட் வச்சிருக்காங்க. வேற பெட்ரோலியம். ஏன்னா நான் வந்து பிஹெச்டி முடிச்சோம்னா ஆஸ்திரேலியா ரிட்டர்ன் பண்றதுனால எம்டெக் பிஹெச்டி முடிச்சவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் என் கூட வந்து போட்டி போட்டுட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. 2013ல 2 பேர் தான் கிடைச்சது. ஒன்று எனக்கு, இன்னொருத்தர் வந்து வேற ஒருத்தர் ஜெர்மனில இருந்து ஒருத்தருக்கு. ஏன்னா ரிலையன்ஸ் ஸ்கூல்ல போயிட்டு வேலை செய்யறது வந்து நம்ம டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் போயிட்டு ரிலையன்ஸ்ல நான் வந்து சயின்டிஸ்டா 2013ல ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எனக்கு அங்கே தான். ஒரே வருஷம் ரிசைன் பண்ணி தான் மலேசியா போனேன். அங்கே போய் ஜாயின் பண்ணேன். அது என்னோட பெர்மனன்ட் ஜாப். ஸ்டார்டிங் 2013லேயே வந்து பார்த்தீங்கன்னா 85,000 சேலரி. இன்னைக்கு எனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த சேலரியில் போய் ஜாயின் பண்ணோம். எங்களோட வேலை என்னன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அவங்க யாரை ரெக்ரூட் பண்ணானா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு நிறைய செக்டர்ல இருந்து வருது. கிரீன் எனர்ஜிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? இன்னைக்கு அதுதான் வேர்ல்டுல நிறைய ரிசர்ச் பண்றாங்க, கிரீன் எனர்ஜி. சரிங்களா? ஸோ அந்த இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய். அது நான் அமௌண்ட்லாம் சொல்ல விரும்பல, தெரியாது எனக்கு. அவ்வளோ பணம் வந்து குஜராத் கவர்மெண்ட்ல வாங்கி அம்பானி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாரு. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்ட், அதாவது தொட்டி தெரியல, அது நல்ல நார்மல் தொட்டி கிடையாது, அதுக்கு நிறைய மெஷினரியோட இருக்கும். அந்த தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் வேஸ்ட் வாட்டர் போடலாம். அதை போட்டு இந்த மைக்ரோ ஆல்கே நம்ம உள்ள போட்டு வளர்த்தோமா அந்த தண்ணி என்ன பண்ணும், அந்த வேஸ்ட் வாட்டர் இருக்கக்கூடிய நைட்ரஜன் இருக்கு. வேஸ்ட் வாட்டர்ல என்னென்ன பொருள் இருக்கு? நைட்ரஜன், பாஸ்பரஸ், என்னென்ன கெமிக்கல் இருக்கோ எல்லா கெமிக்கல் இருக்கும். அதெல்லாம் வெளியில ரிலீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பூமிக்கு நச்சு ஆயிடும், நமக்கு ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனை இருக்குமா இல்லையா? அந்த விஷயத்தை எல்லாமே இந்த ஆல்கே என்ன பண்ணும், அந்த கெமிக்கல்ல வந்து அந்த ஆல்கே வந்து வளர்ந்து அந்த தண்ணியை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த தண்ணியை சுத்தம் பண்ணி கொடுத்துரும். அதே போல மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பாண்டோட மெஷர் பண்ணுவோம். 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 200 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கிடைச்சா கூட 200 லிட்டருக்கு 200. இப்போ 1000 லிட்டர் போட்டால் 1000 கிராம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா மூட்டை கிலோ கணக்கில் 100 கிலோ, 200 கிலோ, 300 கிலோங்கிற பயோமாஸ் நாங்க எடுப்போம். ஆல்கே வந்து வளர்ந்துச்சா அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த 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 ஆர்கானிசம் மட்டும் தனியா பிரிப்போம். தண்ணியில இருந்து தண்ணி சுத்தமான தண்ணி கிடைச்சிடும். பிளஸ் இந்த ஆர்கானிசம் நாங்க எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், க்ரூட் ஆயில். இன்னைக்கு ஆயில் வந்து ஈல்டிங் சீட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். எது அதிகமா ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீடு? சன்ஃப்ளவர் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி வந்து கிரவுண்ட்நட் இருக்குல்ல, நீங்க தேங்காவோ இல்ல இந்த வேர்க்கடலை எடுத்து சும்மா நசுக்கி பார்த்தாவே உங்களால வந்து இந்த ஆயில் வந்து உங்க கையில ஸ்பில் ஆகும். அப்படிதானே? அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 40-50% மேலே தாண்டாது மேக்சிமம்.
கன்வென்ஷனல் க்ராப்போட ஆயில் ஈல்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நாட் மோர் தேன் 40 to 50%. பட் இந்த ஆல்கே நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்க, ஆல்கே வந்து 75% ஆஃப் லிபிட்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. ஒரு கிலோ ஆயிலை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நாட் ஆல் எல்லா ஆல்கையும் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டரில் வளர்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 75% ஆயில் அப்படின்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு 100 கிலோ எடுத்தோமா எவ்வளவு, நம்ம 70 கிலோ க்ரூட் ஆயில் கிடைக்கும். இது பெரிய பிசினஸ் ஆச்சே. இது வந்து இன்னைக்கு நம்மளோட பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய 2 விஷயம். என்னது? தண்ணியை சுத்தம் பண்ணது அட் ஜீரோ காஸ்ட் டெக்னாலஜி. இது இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டர்ல வந்து காசு நிறைய கொட்டியும் தண்ணியை வந்து சுத்தம் பண்ண முடியாம அப்படியே விட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். ஒரு 2 லிட்டர் தண்ணியை சுத்தம் பண்ணா இன்னைக்கு வந்து 2000 ரூபாய் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு நம்ம சிஸ்டம் வந்து அவ்வளவா இல்லை. ஸோ இது வந்து ஜீரோ காஸ்ட் டெக்னாலஜியில வேஸ்ட்டும் வந்துருச்சு, ஜீரோ காஸ்ட் டெக்னாலஜியில பயோமாஸும் வந்துருச்சு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட். இந்த ப்ராஜெக்ட் ரிலையன்ஸ் எடுத்து பண்றாங்கன்னா அவன் சும்மாவா? இது ரிலையன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க வேர்ல்டுல இருக்க எல்லா செக்டர்லயும் இன்னைக்கு வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி பத்தி இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேசுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி பத்தி நீங்க கான்செப்ட் வச்சிருக்கீங்க, இல்ல மீத்தேன் கேஸை பத்தி ஒரு கான்செப்ட் வச்சிருக்கீங்க. இப்படி அந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் உங்க ஸ்கூல் சார்பா காலேஜ் சார்பா எழுதிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 50 to 60% உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஹைட்ரஜன் ஃபியூலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க தெரியுங்களா? Why hydrogen fuel is sick? Sir, pollution Why? Sir, அது வந்து ஹைட்ரஜன் அதனால வெரி குட், சூப்பர். ஏன் ஹைட்ரஜன்னா இப்போ வந்து நீங்க மீத்தேன் இது இப்போ பயோடீசல் எடுத்துங்க, இல்ல மெத்தில் எஸ்டர் நம்ம சொல்லுவோம் கெமிஸ்ட்ரியில, isn't it? அப்போ அதோட ஃபார்முலா என்ன? CH3OH. அங்க ஹைட்ராக்சைடு இருக்கும், பிளஸ் வந்து கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இப்போ கார்பன் தனியா, ஆக்சிஜன் தனியா, ஹைட்ரஜன் தனியா இருக்கும். அது என்னதான் ஃபியூலா இருந்தாலும் டெஃபினெட்லி ஒன்ஸ் இட் பர்ன்ஸ் இட் எமிட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஏதோ ஒரு கார்பன் உங்களுக்கு கொடுக்கும், isn't it? கொடுக்குமா இல்லையா? பட் ஹைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும். ஹைட்ரஜன் வந்து க்ளீன் ஃபியூல் சொல்லுவோம். என்னது? அதுல எந்த விதமான நச்சுக்களும் வந்து வராது. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேர்ல்டு நிறைய செக்டர் வந்து யாரெல்லாம் ஹைட்ரஜன் எனர்ஜி பத்தி வந்து ரிசர்ச் பண்றாங்களோ அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க. யூ கேன் டூ இட் ஃப்ரம் ஸ்கூல்ல நீங்க எல்லாம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு சயின்ஸ் ஃபாரம் இருக்கு, ஸ்கூல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு சயின்ஸ் ஃபாரம் இருக்கு, இல்ல வேற நிறைய ஏதாவது நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க மூலியமா நிறைய சின்ன விஷயத்தையே வந்து இப்போ இது எடிசன் பத்தி நம்ம பேசுறோம், ஐன்ஸ்டீன் பத்தி பேசுறோம். அவங்கெல்லாம் வந்து அவங்க என்ன விஞ்ஞானி ஆகுன்னு நினைச்சிட்டா விஞ்ஞானி ஆனாங்க இல்லதானே? சாருங்க லாஸ்டா யாரோ சார் சொல்லும் போது அவங்க லைஃப்ல அன்றாட விஷயங்களை பாக்குறாங்க, அதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் பண்றாங்க. இதுல இப்போ ஒரு விஷயம் அங்க நடக்குதுன்னா இப்போ ஒரு அந்த இதே விழுந்துருச்சு, அது ஏன் விழுந்துச்சு நீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நட்டுக்கல் இருக்கு, அது எப்படி போடணும் கை ஸ்க்ரூல உங்க கையில ஏதோ வச்சு பண்றீங்க, அதுவே ஒரு சயின்டிபிக் தாட் தானே. அந்த மாதிரி நம்ம கண்ணுல பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டோமாவே யூ ஆர் த பிக்கஸ்ட் சயின்டிஸ்ட். சரிதானே? பாய் சைடு ரொம்ப டல்லா இருக்காங்க, தூக்குறதா? நான் திரும்ப எல்லா கொஸ்டின் கேட்பேன். நான் எல்லாத்துக்கிட்டையும் வந்து நான் என்ன பேசுறேன் அதெல்லாம் வந்து இப்போ நான் பேசுற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி சென்னையிலலாம் டெலிவரி பண்ணிருக்கேன். அங்கே வந்து இங்கிலீஷில் பேசுவோம். அங்கே வந்து கொஞ்சம் கதை இருக்காது, ஒன்லி சப்ஜெக்ட் போகும். கொஞ்சம் கதை இருக்கும், கொஞ்சம் சப்ஜெக்ட். ஏன்னா நீங்கள் சின்ன பசங்கள்ல, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து தமிழில் வந்து நிறையா வந்து கதைகளோட சொல்றது. அடுத்தது இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ரினியூவபிள் எனர்ஜி பத்தி தெரியுமா? எல்லாம் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிப்பீங்களா? ரினியூவபிள் என்ன? வெரி குட். நான் ரினியூவபிள் என்ன? பரவாயில்ல, எல்லாமே ரொம்ப பிரில்லியண்டா இருக்குங்க எல்லாமே. ஓகே, சோ அதுதான் இது. இப்போ நான் ரினியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். வெரி குட். ரினியூவபிளுக்கு எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்கேன். இது ஹைட்ரோ பவர் இருக்கும், சோலார் இருக்கும், இதெல்லாம் வரும். அதுல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயோமாஸ். நம்ம ஆல்கே பத்தி பேசணும்ல, வேஸ்ட் வாட்டர் பத்தி பேசணும்ல, அதான் சார் நான் போறது இல்லைன்னா. ஓகே, இது ஒரு சின்ன இது, பட் இது காலேஜ் லெவலில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். பட் என்னால் தெரிஞ்சுக்க அந்த நம்ம முன்னாடி காலகட்டத்தில் வந்து ஃபியூல் யூஸ் பண்ணியிருப்பாங்களா நம்மளோட மக்கள்லாம், நம்ம முன்னோர்கள்லாம். அப்போ என்ன யூஸ் பண்ணாங்க? ஃபியூலு மரக்கட்டையெல்லாம் யூஸ் பண்ணாங்கல்ல, கோல் அந்த மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரொடக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட், அதாவது 1G 2G 3G 4G அப்படிங்கிற செக்டர் வந்து இதில் மட்டும் கிடையாது, எங்களோட செக்டர்லேயே இருக்கு எனர்ஜிலையும். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பயோஃபியூல் வந்து
கமர்ஷியலா வந்து ஹிட் ஆகிறதுனால ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால வந்து திரும்ப ஏன்னா எல்லாமே ஃபுட் கிராப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாங்க. இப்போ சோளம் ஆகட்டும், சோள தட்டை ஆகட்டும், இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்குது பயோடீசலை கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணனால ஏதாவது ஒரு விஷயம் அது பண்ணும்போது இன்னொரு விஷயத்தை அது பாதிக்குது அப்படின்னாக்க இட் இஸ் நாட் கமர்ஷியலி சக்சஸ். சரியா? அந்த ஒரு விஷயத்தினால இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபெயிலு, செகண்ட் ஜெனரேஷன் ஃபெயிலு, தேர்ட் ஜெனரேஷன். தேர்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, மூணாவது ஜெனரேஷன் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஆல்கே அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சு அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்றது. இன்னைக்கு ஆல்கே ஒரு ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சொல்யூஷன் CO2. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க, 1 கிலோ ஆல்கே வந்து நம்ம வளர்க்கணும்னா, சரியா, இப்போ இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடியூஸ் 1 கிலோகிராம் ஆஃப் பயோமாஸ், அந்த ஆல்கே itself require 1.8 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா பசங்களுக்கு 1 கிலோ ஆல்கல் பயோமாஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது 1 கிலோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 2 கிலோ ஆல்மோஸ்ட் 2 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தேவை. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அப்போ ஒரு ஆல்கல் பயோமாஸ் வளர்றதுக்கு 2 கிலோகிராம் பயோமாஸ் கார்பன் டை ஆக்சைடு தேவைன்னா அப்ப 100 கிலோ வளர்ந்தா எப்போ 200 கிலோ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்? நம்ம என்வரான்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கும். உண்டா இல்லையா? என்வரான்மெண்ட் க்ளீன் ஆகுதா இல்லையா? So this is the biggest source for CO2 mitigation or sequestration process ன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷ்ல. ஏன்னா இன்னைக்கு கார்பன் டை ஆக்சைடு மிட்டிகேஷன் ஆரோ செக்வெஸ்ட்ரேஷன் பண்றது நிறைய ரிலீஸ் ஆகுது, நிறைய வந்து செக்டர் ஃபியூல்ல இருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் மிட்டிகேட் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க பெருசு பெருசா பாண்ட் வச்சு வளர்த்தீங்கன்னாவே இதுவே உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ஸ் வந்து சுத்திகரிச்சு விடும். அதே மாதிரி ஃபோர்த் ஜெனரேஷன் எப்படின்னா ஜெனடிக்கல் இன்ஜினியரிங். இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபை டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்கும். இப்போ பயோடிசஸ்ங்கிற சாலிட் வேஸ்ட் பத்தி எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ லிக்விட் வேஸ்ட் பத்தி நீங்க பேசிட்டீங்க, சாலிட் வேஸ்ட் பத்தி ஏன் பேசலன்னு கேட்பீங்க. யாருக்கு டவுட் இல்லையா? சாலிட் வேஸ்ட் என்னென்ன சாலிட் வேஸ்ட் நம்ம பண்றோம்? நீங்க இந்த சைடுல ஒரு குரூப், அந்த ஒரு சைடுல ஒரு குரூப் சொல்லுங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஓகே ஓகே. அடுத்த இந்த சைடுல சாலிட் வேஸ்ட் நீங்க அன்றாட என்னென்ன சாலிட் வேஸ்ட் பண்றீங்க? எது சொல்லுங்க? ஃபுட் வேஸ்ட் பண்றீங்க. ஓகே ஓகே. அடுத்து இந்த சைடுல ஓகே. கண்டிப்பா ஆமா, அது இன்னைக்கு ஒரு பெரிய ட்ராஜடியான ஒரு விஷயம் தான் மெடிசன். ஓகே ஸோ கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட்ல நிறைய இருக்கு. நான் பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்கு, பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்கு, நான் டீகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு, டீகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு. டீகிரேடபிள்னா என்ன? மக்கும் குப்பை, மக்காத குப்பைலாம் இருக்குல்ல. இன்னைக்கு அதே மாதிரி எலக்ட்ரானிக் வேஸ்ட், வேஸ்ட், அந்த மாதிரி பல வேஸ்ட்டுகள் இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு பெரிய ப்ராப்ளம். நம்மளை சுத்தி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வேஸ்ட் தான் இருக்குது. இப்போ சாலிட் வேஸ்ட் வந்து எப்படி வந்து அதுக்கான சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட் வேஸ்ட் இருக்கு. ஃபுட் வேஸ்ட்ல இருந்து எப்படி வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி எடுக்கலாம்? இன்னைக்கு அது ஒரு ரிசர்ச் நீங்க பண்ணலாம். எப்படி ஃபுட் வேஸ்ட் வந்து எப்படி ஹைட்ரஜன் பண்ணலாம்? ஃபுட் வேஸ்ட் வந்து எப்படி வீட்டுக்கு இன்னைக்கு நிறைய வந்து கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில NGO நிறுவனம்லாம் என்ன பண்றாங்க, அங்க பெரிய பெரிய டேங்க் வச்சு இந்த ஃபுட் வேஸ்ட்லாம் கீழே அப்படியே கொட்டிட்டு அதுல இருந்து கேஸ் பைப் வச்சு கேஸ் எடுக்கிறாங்க. அதை அவங்களோட தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஃபுட்ல இருந்து கேஸ் வரும். எப்படி தெரியல? மீத்தேன், CH4 மீத்தேன் வருமா? ஏன்னா அது என்ன நடக்கும் அந்த ப்ராசஸ்? ஓகே, அதுக்கு அந்த ப்ராசஸ் பேர் என்னது? ஃபெர்மெண்டேஷன். இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல்னு படிச்சிருக்கீங்களா? ஃபெர்மெண்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, உங்க அம்மா இட்லி மாவு ஆட்டி வைக்கிறாங்க, திடீர்னு இன்னைக்கு மத்தியம் ஆட்டி வச்சுட்டு நீங்க நாளைக்கு மறுநாள் எடுத்து இப்படி மூந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? பயங்கர மோசமா இருக்குல்ல அந்த ஸ்மெல்லு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், அதில் இருக்கிறது வந்து ஒரு செர்டன் டைப் ஆஃப் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏதோ ஒன்று சம்திங், அது ஒரு சில டைம்ல வந்து அன்பிளசன்ட் ஆர்டர் ஆகும் உங்களுக்கு, சரி. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த ஃபுட் எல்லாம் ஃபெர்மெண்ட் ஆகி என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து மீத்தேன் கேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதை வந்து நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஆல்கே வந்து இன்னைக்கு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆல்கே இருக்குது. அதில் சூட்டபிளான ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மெடிசனும் இன்னைக்கு வந்து ஆல்கே நாட் ஓன்லி யூஸ்டு ஃபார் ஃபியூல் ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு நெட்ல போட்டு நீங்க பாருங்க, முக்கால்வாசி மெடிசன் எங்க இருந்து தயாரிக்கிறாங்க? ஆல்கேல தான் தயாரிக்கிறாங்க. நீங்க pharmaceutical products, nutraceutical products, most of the nutraceutical products derive from microalgae. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஸ்பிருலினா பத்தி, ஸ்பைருலினா படிச்சிருக்கீங்களா?
கோவிட்-19 தெரியல எல்லாத்துக்குமே. கோவிட்-19ல வந்து டெத் ஸ்டேஜ்க்கு போன ஒரு மனுஷனை வந்து இந்த ஸ்பைரல் அப்படிங்கிற ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைகோபிலின் புரோட்டீன், அதாவது அந்த பைகோபிலின் புரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்க டாக்டர்ஸ் வந்து அந்த கோவிட் பேஷண்ட் கொடுத்துருக்காங்க. அது சைட்டோகைன் ஸ்டோர்ம்னா என்னது, கோவிடோட ஒரு மனுஷன் சாக போறான், ரொம்ப கோவிட் முத்திருச்சு, அவன் டெத் ஆக போறான்னா அவனோட எப்படி இது பண்ணுவாங்கன்னா சைட்டோகைன் ஸ்டோர்ம்னு சொல்லுவோம். நெட்ல போட்டு பாருங்க. அது என்ன பண்ணும், எல்லா இடத்துலயும் அந்த சைட்டோகைனை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டோம் மாதிரி வந்து ஆக்கி என்ன பண்ணும், நம்மளை வந்து ஆளை காலி பண்ணிடும். அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு மனுஷனையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மெடிசன் வந்து எதுல இருந்து டெவலப் பண்றாங்கன்னா மைக்ரோஆல்கே என்ன பண்றாங்க. இஃப் யூ வாண்ட் டு கிளாரிஃபை நீங்க நெட்ல போட்டு பாத்துங்க, சைட்டோகைன்ஸ் டைம் ஸ்டோம் மைக்ரோஆல்கே கோவிட்-19 இது சும்மா அப்படி கீவேர்ட்ஸ் போட்டிங்கன்னா வரும். ஸோ அவ்வளோ மெடிசன் ப்ராடக்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளைட்டில் போகணும். இப்போ நான் நாசா போகிறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்போ நாசாவில் ஒரு ஆஃபர் இருக்குது. ஏன் எனக்கு நாசாவில், நான் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சயின்டிஸ்ட் தான் நான், ஏன் எனக்கு வேர்ல்டு டாப் சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க அவார்டு, ஏன் வந்து நான் ஏரோநாட்டிக்ஸில் ஒர்க் பண்ணுறேன், ஏன் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், சவிதா இஸ் நோன் ஃபார் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அங்கே ஏன் நான் ஒர்க் பண்ணுறேன், ஏன் நான் தான் முன்னாடி உங்களுக்கு சொன்னது ஒரு ஆன்சர். வேஸ்ட்ங்கிறது அது எல்லா செக்டர்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், isn't it? நீங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்டோ இந்த மாதிரியான ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய, நாட் only வேஸ்ட் மேனேஜ், சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய ரிசர்ச் நீங்க எங்க பண்ணாலுமே எல்லா செக்டர்லயும் யூ கேன் பி பிளேஸ்ட், isn't it? கரெக்டா? அறிவிக்குமா? ஓகே. இப்போ ஆல்கே ஒரு நிமிஷம் சார். ஆல்கே வந்து நான் சொல்லும்போது இவ்வளவு பாருங்க, அவ்வளவு காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏன் ஆல்கே வளர்க்குறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நார்மலா மரச்செடி கொடி வளர்த்தாக்க அதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும். ஆல்கே அப்படி கிடையாது. ஜஸ்ட் 15 days, எவ்வளவு 15 நாள்ல நீங்க வந்து வாட் எவர் யூ நீட் யூ கேன் கெட் இட். 15 நாள்ல ஆல்கே வளர்க்கலாம். இப்போ ஆல்கே வளர்க்குறதுன்னா இவ்வளவு பெரிய பாண்ட் தான் வேணும் இல்ல, இதே இப்படி வெர்டிகலா நிறுத்தினா எப்படி இருக்கும், இந்த ஸ்பேஸ்ல கூட உங்களால 200 லிட்டர் தண்ணியில வந்து ஆல்கே வளர்க்க முடியும் இந்த சின்ன போலிங் பேஸ்ல. ஸோ அந்த அளவுக்கு ஆல்கே வந்து கேப்பபிள். அதனால தான் வேர்ல்டு எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா ஆல்கே ரிசர்ச் இருக்கும். இதுதான் காரணம். டிட் நாட் காம்படிட் வித் அக்ரிகல்ச்சர் கிராப், வாட்டர் பியூரிஃபையர், இந்த மாதிரி நிறைய ரீசன்னால இது சூஸ் பண்ணுறாங்க சார். இதுதான் நான் சொன்ன கான்செப்ட். லிக்விட் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ண, இது யாராவது படிச்சு யாராவது ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். நானே எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா ஓகே, உங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யாராவது ஒருத்தர் அங்க இருந்து சும்மா ஒரு 10 செகண்ட் அந்த ஸ்டோரி சொல்லுங்க. எஸ், இங்க வாமா சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க போட்டீங்களா, இங்க என்ன கிடைக்கலாம். இதுல இருந்து இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லுங்க, என்ன இருந்து என்ன பண்ண போறோம், என்ன இருந்து என்ன கிடைக்க போகுது. வேஸ்ட் வாட்டர் ஓகே. அடுத்து பயோமாஸ் வந்துருச்சு. ஓகே, அது எடுத்து என்ன பண்ற பாரு. வெரி குட், தேங்க் யூ. ஒரு கிளாப் பண்ணுங்க எல்லாருக்கும். ஒண்ணுமே கிடையாது, நான் சொன்ன கான்செப்ட் தான். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வேஸ்ட் இருக்கு, ஸ்வைன் வேஸ்ட் இருக்கு, முனிசிபல் வேஸ்ட் இருக்கு, டைரி வேஸ்ட் இருக்கு, அங்க சோல்ஸ் நிறைய செக்டர் வந்து வேஸ்ட் வருது. அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே ஆல்கே அப்படிங்கிற ஒரு பாண்ட்ல போடுறீங்க. அது மைக்ரோ ஆர்கானிசம் நீங்க வளர்க்குறீங்க. அது என்ன பண்ணும், சன்லைட் நேச்சர்ல இருந்து எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு நேச்சர்ல இருந்து எடுக்கலாம். நீங்க டைரக்டா பம்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது வந்து வாட்டர் தனியாக பியூரிஃபை பண்ணிடும். பயோமாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த பயோமாஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பயோ மீத்தேன் எடுக்கலாம், பயோ ஹைட்ரஜன் எடுக்கலாம், பயோ எத்தனால் எடுக்கலாம், பயோ ஃபியூல்ஸ், அப்புறம் அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் நாங்கள் சொல்றது. அடுத்த ஸ்லைட். இப்போ இது வந்து இப்போ சாலிட் வேஸ்ட் பத்தி நான் ரொம்ப சொல்றது இல்லை. சாலிட் வேஸ்ட் உங்களுக்கு தெரியல, இந்தியா வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மில்லியன் டன்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பண்றாங்க சாலிட் வேஸ்ட். அதுக்கு அதான் மெயினா வந்து இன்னைக்கு காரணம் என்னன்னா ஸ்வச் பாரத் 2.0 அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியுமா? இதை பத்தி என்ன தெரியும் தம்பி, நீங்க சொல்லுங்க. சார், சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமா வந்து ரினியூவபிள் பண்றதுக்கு தான் சார் திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த திட்டம். ஸோ இதை வந்து இப்போ கவர்மெண்ட் முன்னாடி வந்து இந்த குப்பையில்லா நகரம் மாற்றுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த குப்பையை வச்சு
நமக்கு இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேப்பர் நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த பேப்பர்ஸ் அந்த கார்ட்போர்ட்ஸ் அன்னைக்கு எங்க காலேஜ்லயே ஒரு யூனிட்டே இருக்கு. அதெல்லாம் கொண்டு போயிட்டு அப்படியே அந்த பேப்பர் வேஸ்ட் எல்லாம் கொண்டு போயிட்டு டப்புன்னு போட்டு திரும்ப புது பேப்பர் உருவாக்கிறோம். ரீயூஸ். பிகாஸ் வேஸ்ட் இஸ் நாட் ஏ வேஸ்ட் until you waste it. புரியுதா? இது ரொம்ப டெப்த்லாம் வேண்டாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து வேஸ்ட் ஜென்ரேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இருக்கு. யார் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியா அந்த பசிபிக் இவங்கெல்லாம் நிறைய வந்து வேஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இருக்கோம், சைனா இருக்கோம், யூஎஸ் எக்கச்சக்கமான இது ஒரு டேட்டா இருக்கு. நீங்கள் வேணா அப்புறம் வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்ல தனியாக. இப்போ இது பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட். பயோடிகிரேடபிள் வேஸ்ட், நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்ன தெரியல உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பையில் வரும். சரிங்களா? என்னென்னது? ஃபுட் வேஸ்ட் இருக்கு, டெக்ஸ்டைல் வேஸ்ட் இருக்கு, அப்புறம் வந்து மேனுவல் சாலிட் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேஸ்ட், பிளாஸ்டிக். இந்த எல்லா வேஸ்ட்லேருந்து நம்ம என்ன எடுக்கலாம்? ஹைட்ரஜன் எனர்ஜி எடுக்கலாம். என்னது? எப்படி வந்து ஹைட்ரஜன் எனர்ஜி எடுக்க முடியும்? ஃபெர்மெண்டேஷன் மூலமானா? ஒண்ணுமே கிடையாது. இதை போட்டு நீங்க ஃபெர்மெண்டேஷன் பண்றீங்க, மீத்தேன் கேஸ் வருது. மீத்தேன் என்னது? CH4 வருது. அந்த CH4 வந்து தனியா ஹைட்ரஜன் தனியா எடுத்துறீங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டெப் ஃபார்மேஷன். ஓகே. சோ இந்த இதுல யாரால எவ்வளவு வேஸ்ட் ஜெனரேட் பண்ணாங்க நிறைய ஒரு டேட்டாலாம் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் வந்து நீங்க டீடைலா பாத்துங்க. These are coming under non biodegradable waste. என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? சொல்லுங்க. So இதுக்கு நாங்க ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். How to mitigate this non biodegradable waste. இப்போ எல்லாமே உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ஹாஸ்பிடல் ஒன்று இருக்கும், இல்ல ஒரு பெரிய பெரிய யூனிட் இருக்கும். அங்கெல்லாம் இன்சென்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கும். படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் பை இன்சென்ட்ரேஷன்? நீங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு தாத்தா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்க எல்லாம் பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு? அது கொளுத்து விட்டு போயிடுவாரு. என்னது? எரிக்கிறது. அது ஒரு ப்ராசஸ், நம்ம இன்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல வரும் அது. சரிங்களா? அதோட விளைவு என்ன? அத வந்து அந்த குப்பையை க்ளீன் பண்ணி அவர் சுத்தம் பண்ணுங்கிற பேர்ல என்ன பண்ணிடுவாரு? நமக்கு CO2 இந்த மாதிரி கெமிக்கல் இதெல்லாம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. நம்மளால வந்து மூச்சு மூடிட்டு தான் உள்ள போகணும். isn't it? ஸோ அதுதான் காமனா இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் வந்து இந்த பிளட் சாம்பிள்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நிறைய அவங்க டாக்டர்ஸ்லாம் பிளட் சாம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிட்டிகேட் பண்றதுக்கு இந்த இன்சென்ட்ரேஷன் டெக்னிக் இது ஓல்டு டெக்னிக். அவங்க வந்து என்னன்னா அந்த டைம்ல அந்த தீர்வுக்காக பயன்படுத்துறாங்க. பட் இட் இஸ் நாட் எ மேட்டர். அதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை தாண்டி நாங்கள் எங்களோட ரிசர்ச் யூனிட்ல என்ன பண்ணணும்னா பைரோலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். என்னது? பைரோலிசிஸ். அப்புறம் ஃப்ரீயா இருந்தா நெட்ல கூகுள் பண்ணி பாத்துங்க. பைரோலிசிஸ் இதனுடைய இன்னொரு பேர் என்னன்னா தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன். என்னது? கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. பயோகெமிக்கல் கன்வர்ஷன், தெர்மோகெமிக்கல் கன்வர்ஷன். பயோகெமிக்கல் கன்வர்ஷன் என்ன? கன்வர்ஷன் உங்களுக்கு தெரியும், மாற்றுறது. கெமிக்கல் பயோகெமிக்கல்னா என்ன? ஏதோ ஒரு பயாலஜிக்கல் ஏதோ ஒரு பயோகெமிக்கல் வச்சு நம்ம வந்து அந்த ப்ராசஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவோம். அப்போ தெர்மல்னா என்ன? ஹீட் எனர்ஜி. So heat energy எடுத்து how we are going to use the heat energy for transformation of this non-degradable waste to other valuable product. இது தான் கான்செப்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹீட் எனர்ஜி பண்ணுவோம். ஹீட் எனர்ஜினா சும்மா ஒரு 100 டிகிரி 50 டிகிரிலாம் கிடையாது. இப்போ பயோலிசிஸ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 500 ல இருந்து 1200 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு? 500 ல இருந்து 1500 டிகிரி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணா இந்த ஈவேஸ்ட் விட்டுருங்க, அது தனி கேட்டகரி. இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா? பிளாஸ்டிக் வேஸ்ட், அனதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொஞ்சம் மெடிக்கல் வேஸ்ட்லாம் என்ன பண்ணுவோம்னா நாங்க அதை வந்து பைரோலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்சென்ட்ரேஷன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும். என்னது? பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும்போது அது நிறைய வந்து கேஸை ரிலீஸ் பண்ணும். இந்த பைரோலிசிஸ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அது ஒரு அனாரோபிக் ப்ராசஸ். சரிங்களா? அதுல நடக்கும்போது என்ன பண்ணும்? அப்படியே அந்த அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டே நீங்க போடுறீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் என்ன ஆகும்னா அப்படியே அந்த டெம்பரேச்சர்ல உருகி கேஸஸா ஃபார்ம் ஆகி அதை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு க்ரூட் ஆயிலா நமக்கு வந்துடும். என்னது? க்ரூட் ஆயிலா வந்துடும். அதுலயும் வேஸ்ட் இருக்கு. வேஸ்ட் வந்து இருக்கும். அந்த வேஸ்ட் வந்து இட் டசன்ட் ஹார்ம். அது ஒரு பெருசா ஒரு ஹார்ம்லாம் படாது. அதை நீங்க வேற ஏதாவது ஒரு பிரிக்ஸ்க்கோ இல்லை வேற ஏதாவது கட்டுமானம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இந்த கேஸ் தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் க்ரூட் ஆயில் அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா க்ரூட் ஆயில் மாதிரி அதை ரிஃபைன் பண்ணி பெட்ரோகெமிக்கல் யூஸ் பண்ணலாம், கேஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ். இதுதான் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நாங்கள் பண்ணிக்கிறது. இது வந்து ஆவரேஜ் சாலிட் வேஸ்ட் ப்ரொடியூஸ்ட் எ டே இன் இந்தியா. இதுதான் பாருங்க, எங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு நம்ம சாலிட் வேஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கிறது.
அவ்வளோதான் 2 மினிட்ஸ்ல முடிச்சார். அப்புறம் கொஸ்டின் வருவாங்க. இதுதான் ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர். என்னன்னா இந்த we have the 2 biggest மிஷன். நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் இந்த 2 மிஷன்ல லைனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதே நீங்க வந்து இப்போ சைனா போகலாமா முடியுமா? இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா வித்தவுட் எஜுகேஷன் உங்களால சைனா போக முடியுமா? ஒருவேளை உங்க அப்பா லேண்ட்ல இருந்தா நம்மள ஃப்ளைட்ல சும்மா போட்டு போவார். அதை தாண்டி we are மிடில் கிளாஸ் isn't it? இப்போ நான் கொரியா போறேன். நான் வந்து இன்னைக்கு வேர்ல்டுல எல்லா யூனிவர்சிட்டியும் போறேன். என்னோட ஆர்டிகல் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கேம்பிரிட்ஜ் வந்து வேர்ல்டுல நம்பர் 1. இதெல்லாம் எப்படி ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து அத்திகொண்டா இருக்கக்கூடிய அசோக் கூட மிங்கிள் ஆகி ரிசர்ச் பண்றாருன்னா ஹவு? எஜுகேஷன். சரியா? ஸோ நம்ம அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா நான் அடுத்த மாசமே நான் சைனா அடுத்த 2 வருஷத்துல நான் சைனா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒன்று விடாத ஒரு விஷயத்தை எடுத்து விடாத நீங்க பண்ணி முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலாம். அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரியா? இதுதான் 2 மிஷன். ஒன்று வந்து அம்ருட்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா லோக்கல்ல வந்து நிறைய வாட்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதை எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறது தான். ஸோ இதுதான் பிக்கஸ்ட் மிஷன். ஓகே சார். ஓகே. இது வந்து மைக்ரோஆல்கே அண்ட் ஒரே ஒரு ஸ்லைடு மட்டும் போட்டுருக்கேன். ஓகே. இன்னைக்கு மைக்ரோஆல்கே நான் சொன்ன மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, நியூட்ராசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில எப்படி யூஸ் ஆகுது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா சைட்டோகைன்ஸ்டோம் கோவிட்-19 சொல்லணும்னா நீங்க நீங்க ஸ்பேஸ் ரிசர்ச்ல குளோரல் அப்படிங்கிற ஒரு ஆல்கேல யூஸ் பண்றாங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த ஆல்கேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாசாவில் கூட உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க கூடயும் அங்கெல்லாம் வந்து ஃபுட் இருக்குல்ல, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. சும்மா வந்து இவ்வளவு ஃபுட் எல்லாம் வச்சு நம்மளால சாப்பிடுறதுக்கு நாட் இனஃப் டைம் isn't it? ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ட்ரிகர் பண்ணக்கூடிய நல்ல லோடட் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஆல்கேல இருக்கு. ஸோ இதை வந்து இன்னைக்கு வந்து டைரக்டாவே நீங்க ஒன்றும் இல்லை. நீங்க இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் நார்வே, ஸ்வீடன், ஆஸ்திரேலியா, லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஸ்பைரல்னா நூடுல்ஸ் இருக்கும். என்னது? ஆமா, நெட்ல போட்டு பாருங்க. ஸ்பைருலினா நூடுல்ஸ் இருக்கு. நான் வாங்கி நிறைய டைம் சாப்பிட்டுருக்கேன். நானே எங்க லேப்ல வளர்ப்பேன். பட் நம்ம அதெல்லாம் தோணல பண்ணணும்னுட்டு. ஆனால் வேற ஏதோ பிரைவேட் கம்பெனி வந்து அதை வச்சு நூடுல்ஸா பண்ணி இன்னைக்கு ஹெல்த் அப்படின்னு சொல்லிவிட்டு 10 ரூபாய்க்கு நூடுல்ஸை 30 ரூபாய்க்கு விற்கிறோம். 20 ரூபாய் லாபம் சம்பாதிக்கலாம். மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்பரேட். அதே மாதிரி சீவீட்ஸ் பிஸ்கெட்னு நிறைய இருக்கும். நீங்க எந்த சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் சீவீட்ஸ்னா என்ன, கடல் பாசி இருக்குல்ல, ஆல்கே அது மைக்ரோஆல்கேன்னு சொல்லுவோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து நிறைய மெடிசன் ஓரியன்ட் ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க. அதை வந்து நம்ம இன்னைக்கு அகரகரம் படிச்சிருக்கீங்களா? அகரகரம் பத்தி தெரியுமா? அதெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கமர்ஷியலாவே இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. ஸோ இது வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மைக்ரோஆல்கேல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 யூஎஸ்டி. எவ்வளவு? 30,000 யூஎஸ்டி 1 கிலோ பவுடர் இருக்கு. அதுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதை வந்து நாங்கள் ஒரு டைம் நான் சைனாவில் வந்து நான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்து தாய்லாந்தில் இருந்தேன். தாய்லாந்து யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். அப்போது நாங்கள் இங்கே இந்த ஆல்கேல இருந்து இந்த ஒரு காம்பவுண்டை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்போம். அங்கே இருக்கிற பொண்ணுங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இப்போ ஏஷியன் கண்ட்ரியில் பொண்ணுங்கள்லாம் ஹெல்த் கான்சியஸாக இருப்பாங்க. குறிப்பாக ஹெல்த் கான்சியஸ்ன்னு சொல்ல போனால் பியூட்டி கான்சியஸ் இவங்க இருப்பாங்க இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு க்ரீமை போட்டுகிட்டே இருப்பாங்க. இதுதான். ஏன்னா அவங்க ஸ்கின் பார்த்தா அவ்வளோ வந்து டால் மாதிரி க்ளோயிங் ஆகிட்டே இருக்கும். அதை தாண்டி நாட் ஒன்லி அவங்க இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கெரோட்டினைட்ஸ் ஃபுட்டு. கெரோட்டினைட்ஸ் பற்றி தெரியுமா எல்லாத்துக்குமே? கெரோட்டினைட்ஸ் தெரியாதா? அது ரொம்ப வாழ்க்கையில முக்கியமானது. சரிங்களா? அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். நீங்க இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கலன்னா உங்க லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் நீங்க இன்னும் 10-20 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்றேன், கெமிஸ்ட்ரியில சொல்றேன். உங்களுக்கு எல்லாமே ஒரு இரும்பு இருக்கு. இரும்பு இருக்கா? அது சூப்பரா இருக்கு. அதை தூக்கி ஒரு 10 நாள் போட்டு போயிருங்க, என்ன ஆகும்? துரு பிடிச்சிடும். அதுக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது? ஆக்சிடேஷன், கரோசின் சொல்லுவாங்கல்ல. ஓகே, அந்த அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் நடக்குது. சரியா? அதே போலதான் நம்மளோட உடம்புல நம்மள அறியாமலே நிறைய செல்ஸ் வந்து டே டு டே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து செல்ஸ் எல்லாம் டெத் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நோய்க்கு பார்த்து போனாங்கன்னா அவங்களுக்கு இந்தந்த ஃபுட் எல்லாம் சாப்பிடுன்னு சொல்றாங்கல்ல. வை? பிகாஸ் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த ஃபுட்டுக்கு
have the capability of producing naturally antioxidant capacity. சரிங்களா? இப்போ இந்த கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுங்கிறாங்க. கேரட் சாப்பிட்டா வயசானாலும் இளமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்? சால்மன் ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டுல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃபிஷ். 1 கிலோ 2000 3000 வரும். ஒமேகா 3 இருக்கும். அதுவும் வந்து ஆன்டிஆக்சிடென்ட் தான். ஒமேகா 3 இருக்கு, ஒமேகா 6 இருக்கு, ஒமேகா 9 இருக்கு. இது எல்லாமே ஆன்டிஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ். இது இருக்குல்ல விட்டமின் சி. நீங்க வந்து ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா? அதுலயும் ஆன்டிஆக்சிடென்ட் இருக்குது. சரிங்களா? சோ இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நமக்கு தெரியாமலே நம்மளோட உறுப்புகள், நீங்க பாத்தீங்க கண் இருக்கு, ஹார்ட் இருக்கு, அதே மாதிரி பேன்க்ரியாஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா உறுப்புக்கும் நீங்க வந்து மெடிசின் மாதிரி நீங்க உணவை வந்து மருந்தா கொடுக்குறீங்க. திஸ் இஸ் a கான்செப்ட். மருந்து உணவா ஒரு உணவு மருந்தா? தம்பி நீ சொல்லு. உணவு தானே மருந்து. அப்போ இதை பத்தி நீ கவலைப்படலன்னா என்ன ஆகும்? அந்த மருந்து உணவா மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் கம்போஸ் பண்ண என்ரிச் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடுவோம். அது குறிப்பாக வந்து கேரோட்டினாய்ட்ஸ்ங்கிற கான்செப்ட் வச்சுங்க. கேரோட்டினாய்ட்ஸ், நீங்கள் கேரட்ல கேரோட்டினாய்ட் இருக்கு. ஓகே, உங்களுக்கே தெரியாது. எல்லா ஆரஞ்சு கலர் ஃபுட்டுல ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து கேரோட்டினாய்ட்ஸ் ரிச் இருக்குது. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து விட்டமின் சி அது அதிகமாக இருக்கு, நிறைய வந்து விட்டமின் ஏ இருக்கு, அந்த மாதிரி நிறைய லோடட் விட்டமின்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆல்கைல ரிச் இருக்கிறதுனால இதை பத்தி நாங்கள் ஒரு பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து சார். ஓகே, ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து எவ்வளோ ரிசர்ச், நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் எல்லா ரிசர்ச்சும் பார்த்தீங்கன்னா வந்து கமர்ஷியலாக வந்து கொஞ்சம் ரிசர்ச் மட்டும் தான் ஹிட் ஆயிருக்கு. இசட் ஒரு ரிசர்ச் வந்து இன்னைக்கு வந்து ஹிட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அது கமர்ஷியலாக கடைக்கோடி மக்களுக்கும் போயிட்டு மலிவான விலையில கிடைக்கணும். இசட் உண்டா இல்லையா? அப்படி போனாதான் அது கமர்ஷியலா ஒரு சக்சஸ். அப்படிதான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்மளோட ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. நிறைய ரிசர்ச் நிறைய பாசிட்டிவ் போயிட்டு இருக்கு. பட் கமர்ஷியலா இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தாக்கம் வந்து என்ன, நம்ம வந்து இந்தியன்ஸ் ஆர் லோடட் வித் ஹியூஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். இது அப்போ நம்ம எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாலும் நமக்கு வேணுங்கிற விஷயம் போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட கண்டுபிடிப்புக்கு எப்போதுமே அழிவே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதோட வந்து நான் என்னோட அந்த உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக கேளுங்க. வில் டாக். இப்போ இதுல இருந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணீங்களா? என்ன நாலேஜ் கெயின் பண்ணீங்க? நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணேன். ஓகே, ஸோ அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிங்க. உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அதை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி இப்போ சயின்ஸ் போகிறோமா இந்த மாதிரி வழியாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை ஏதாவது கான்ஃபரன்ஸ் கலந்துக்கணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும், உங்கள் ஊருக்கு ஏதாவது இப்போ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்களும் இந்த சைட்லேருந்து பண்ணுறோம். சரியா? ஓகே, ஏதாவது கொஸ்டின்? ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் செத்து போயிடுங்க சார். அது எப்படிங்க சார் அந்த நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்கும்? இல்லை, இப்போ வந்து கேரட் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒட்டிகிட்டு இருக்கிற பாக்டீரியா இருந்தாலுமே அதை தாண்டி உங்களுக்கு இப்போ நீங்கள் பால் தயிர்லாம் சாப்பிட்றீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஃபெர்மெண்டட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்களா, அதில் உங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ கேரட்டை வந்து இப்போ நிறைய பேர் அதை வந்து ராவாக எல்லாமே கன்சியூம் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து குக் பண்ணுறதுனால வந்து அதோட நியூட்ரிஷன்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லிமிட்டட் மீட்டர் அமௌண்ட் தான். பட் மெஜாரிட்டி ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் பேலன்ஸ் டயட். அப்போ இதில் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் இதில் கிடைக்காது, வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபுட்டில் வந்து கிடைச்சிடும். அப்போ பேலன்ஸ் டயட்டிங் பண்ணீங்க, உங்களுக்கு ஓகே ஆகிடுது. சுகர் வந்து இப்போ பிறந்த குழந்தைக்கு கூட வருது சார். ஏன் சார் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சார், இல்லை நம்ம இயற்கையை விட்டு செயற்கைக்கு வந்ததுனாலயா, இல்லை அது பரம்பரை நோயா சார்? இல்லை பிறந்த குழந்தைக்கு வருதுனாக்கா தட் இஸ் டெஃபினெட்லி ஹெரிடிட்டி டிசார்டர்ஸ் தான். சரியா? அம்மா உள்ளதோ இல்லை அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து பாதிக்கப்பட்டதோ அதுக்கு வேறு ரீசனே கிடையாது. ஒன்ஸ் யூ க்ரோன் அப், நீ நிறைய வந்து ஒரு 20 வயசு ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த வயசுக்கு வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நிறைய நிறைய சுகரை சாப்பிட்டு அந்த மாதிரி வர கான்செப்ட்டுங்கிறது வேறு. குழந்தைக்கு வருது அப்படிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஹெரிடிட்டி டிசார்டர்ஸ். ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஹெவி லோடட் சுகர்ல இருந்திருப்பாங்க அந்த குழந்தை பற்றிக்கிற டைம்ல. ஸோ அது மாதிரி அது எல்லாத்துக்குமே கிடையாது. ஒரு சில பேருக்கு அது வந்து இருக்கும். சில பேரோட அப்பா அம்மா வந்து என்னதான் அவங்க வந்து சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலுமே அவங்க குழந்தை ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஓகே,
பட் இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். பட் இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்காக சுகரே சாப்பிடாமலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நாங்களாம் வந்து சின்ன வயசுல நிறையா சுகர்லாம் திருடிலாம் சாப்பிட்றோம், வீட்டில் அம்மா வச்சுருந்தாங்க. பட் வீட்டில் ஒர்க் அவுட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓடுறது, நீங்கள் சின்ன குழந்தைங்க, நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் விளையாடுறீங்களா, சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இன்னொரு டவுட்டுங்க சார், இந்த ஆல்கேயெல்லாம் எப்படிங்க சார் க்ரோ பண்ண வைக்கிறது வீட்டில்? நல்ல கொஸ்டின். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு தொட்டி கட்டுற அளவுக்கு ஒரு மீன் தொட்டி மாதிரிலாம் இருக்குது. இப்போ உன்னோட ஐடியா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீ ஆல்கே வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் ஏன் வளர்க்கணும்? ஸோ என்றைக்குமே ஒரு ரிசர்ச்சில் வந்து 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ ஒரு விஷயத்தை பண்ண போகிறோன்னா why you are going to do this, isn't it? This is very important. And for what? எதுக்காக பண்ண போற, ஏன் பண்ற, எதுக்கு பண்ற? இந்த கேள்விகள் நீ ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு உனக்குள்ளே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வேலையை ஒன்று ஆரம்பிச்சுன்னா உன்னோட அந்த 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 பயணம் இருக்கு பார்த்தியா, அந்த வை அண்ட் வாட்டுக்குள்ள பயணம், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது நான் பண்ணணும், இல்லை செக் பண்ணணும், இல்லை வந்து CO2 ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை வந்து அதை வச்சு நான் சின்ன ஸ்கேலில் வந்து பயோகேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுமா, அந்த எய்ம் நீ வச்சுக்கினா அதுக்கப்புறம் நீயே வந்து சின்ன ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதனுடைய பயோமாஸ் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது, வேணா ஹெல்ப்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அது வீட்டிலே பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவைப்படுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இப்போ ரிலையன்ஸ் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனுக்கு க்ரூட் ஆயில் வேணும், வேஸ்ட் வாட்டரை வந்து மிட்டிகேட் பண்ணணும். ஸோ அதை வந்து இதை வச்சு பல்காக வந்து பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது பண்ணோம், இல்லை நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன் சார், அதுக்கு சின்னதாக நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன், அப்படியே ஐடியா இருந்தாலும் ஓகே நான் பண்ணலாம். சின்ன ஒரு நீங்கள் ஒரு தொட்டி மாதிரி கட்டிலாம், மீன் தொட்டியில் வளர்க்கலாம், வேறு ஏதாவது. ஆனால் வந்து ஆல்கே வந்து இட் இஸ் நாட் லைக் நீ சும்மா எங்கேயா போய் வாங்கிட்டு வந்துலாம் போடக்கூடாது. அது பெரிய ஒரு ரிசர்ச். இப்போது நாங்கள்லாம் வந்து ஒரு எக்யூப்டான ஒரு லெபார்ட்டரியில் இருக்கோம். நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் மைக்ரோப்ஸ் இருக்கும். சிங்கிள் ஆர்கானிசம்னு ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குளோரல்லான்னு ஒன்று இருக்குது. அந்த குளோரல்லா அப்படின்னாக்கா அந்த 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 பாண்ட் ஃபுல்லாக அது மட்டும்தான் இருக்கும். அதில் எந்த வித பாக்டீரியல் கண்டாமினேஷனோ ஆர் அதர் கண்டாமினேஷன் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இட் இஸ் நாட் எ ரிசர்ச். ரிசர்ச்னா அந்த சிங்கிள் ஆர்கானிஸை நீங்கள் பல்காக வளர்த்து அதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணாதான் உங்களோட டார்கெட்டட் எஃபிஷியன்சி நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுதான். இதை வந்து நீங்கள் எங்கே வாங்கணும்னா ஏதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸோ இல்லை ரிசர்ச் இன்ஸ்டியூட்லையோ அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ட்ராப் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு ட்ராப் எடுத்து ஒரு 10 ml போட்டினா அந்த 10 ml சுத்தம். அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கணும். முன்னாடி எடுத்தோன்னா வி கேனாட் புட் இட் இன்டு த வேஸ்ட் வாட்டர் போடக்கூடாது. அதை பயோமாஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை அடாப்ட் பண்ணணும் இந்த டெக்னாலஜி. அதுக்கப்புறம் தென் யூ டு ட்ரான்ஸ்ஃபர் த டெக்னாலஜி. வேற சார் ஆல்கேவை நீங்க வளர்த்திட்டு என்னங்க சார் பண்ணுவீங்க? இப்போதான் இவ்வளோ விஷயத்த சொன்னார் தம்பி. இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்னது சார்? தண்ணீர் மாசுபாடு தாங்க சார். ஏன் மாசு? எங்களோட இது என்னன்னா இன்னைக்கு மக்கள் தொகையினால இவ்வளோ வேஸ்ட் வந்துருச்சு. இப்போ லிக்விட் வேஸ்ட்டை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் என்னன்னா இந்த இதுதான். இப்போ வேஸ்ட் வாட்டரோட ப்ராப்ளம் ஆல்கே வளர்க்குறது மூலிமா சால்வ் ஆகிடும். இந்த ஃபாசில் ஃபியூல் டெப்ளிஷன் எப்படி சால்வ் ஆகும்னா ஆல்கே வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து பயோடிஸாக நமக்கு கொடுக்கும், ரிட்டர்ன் கொடுக்கும். அதை வந்து ஃபாசில் ஃபியூல் டெப்ளிஷனை சால்வ் பண்ணிடும். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஃப்ளூ கேஸ். இண்டஸ்ட்ரியில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்கே வளர்க்குறது மூலிமா இந்த 3 விஷயத்தையும் நீ சால்வ் பண்ணிட்டா இதுவே ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இதுக்கு தான் நம்ம போகிறோம். நண்பர்களே, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம சாருடைய ப்ரோக்ராம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால கொஸ்டின்ஸ்